ஸ்னாப்சாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டை பெர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து நம்ம ஸ்னாப்சாட்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அக்கௌண்ட்டை வந்து பெர்மனெண்ட்டாக எப்படி டிலீட் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்னாப்சாட்டில் ஒரு அக்கௌண்ட்டை வந்து அதாவது மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து இப்போ நமக்கு தேவையில்லை, டிலீட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நம்ம நிறைய பேர் வந்து லாக் அவுட் பண்ணிட்டு போயிருவீங்க, இல்லைனா சைன் அப் பண்ணிட்டு போயிருவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம லாகின் பண்ணால் லாகின் பண்ணிக்கலாம், ஓகேவா? பட் அந்த அக்கௌண்ட் வந்து சர்வரில் டிலீட் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ இப்போ வேணாலும் நம்ம லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து தேவை கிடையாது, மொத்தமாக நம்ம வந்து டிலீட் பண்ணிடணும், ரெக்கவர் பண்ண முடியாத அளவுக்கு டிலீட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை வந்து பெர்மனெண்ட்டாக டிலீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை வந்து பெர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் வந்து ஸ்னாப்சாட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைட் கார்னரில் மேலே ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் மேலே ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் வந்துருச்சா? ஸோ இதிலேருந்து கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, ஓகேவா? ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போர்ட் அப்படிங்கிற செக்ஷனில் ஹெல்ப் சென்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும். அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டிலீட் மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டில் சஜஸ்ட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜ் வந்துருச்சா? இந்த பேஜில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆண்ட்ராய்டு, செகண்ட் ஆப்ஷன் iOS, மூணாவது ஆப்ஷன் வெப். ஆண்ட்ராய்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுவே நீங்கள் iOS யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த iOS ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெப், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆண்ட்ராய்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி லோடிங் ஆகும், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி பேஜ் வந்துருச்சா? ஸோ இந்த இடத்துல வந்து யூசர் நேமு இல்லைனா இமெயில், யூசர் நேம் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டோட யூசர் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோடிங் ஆகும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் கேட்குது, ஓகேவா? ஸோ உங்கள் ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டோட கரெக்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஸ்னாப்சாட்டோட லோகோ காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சென்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாக் அவுட் பக்கத்தில் டெலீட் மை அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி லோடிங் ஆகும், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, delete அக்கௌண்ட் பேஜ் வந்துருச்சா? ஸோ இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா கீழே யூசர் நேம் இருக்கு இல்லையா, பக்கத்தில் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை வந்து delete பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சடனாக டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ 30 நாளைக்கு பார்த்திங்கன்னா டீஆக்டிவேட்டில் தான் இருக்கும். ஸோ 31வது நாள் பார்த்திங்கன்னா 30 நாள் டீஆக்டிவேட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 31வது நாள் ஆகும்போது இந்த அக்கௌண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக delete ஆயிரும், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 30 நாளைக்குள்ளாடி வேணால் நீங்கள் வந்து எகைன் லாகின் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ரெக்கவர் ஆயிரும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாஸ்வேர்டை கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டை கரெக்டாக நம்ம இப்போ என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணோன்னா அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ 30 நாளைக்கு அப்புறமா அக்கௌண்ட் வந்து delete ஆகிரும். ஸோ கைஸ், இந்த வீடியோ மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்னாப்சாட்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அக்கௌண்ட்டை பெர்மனெண்ட்டாக எப்படி delete பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.